பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம செந்தில் இருந்துட்டு நேரா மீனாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க. என்ன மாப்பிள்ள வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல மீனா ஏதாச்சும் சொன்னாலா? வரமாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? மாப்பிள்ள நீங்க சொன்னீங்கன்றதுனால நானும் அவகிட்ட போய் பேசி பார்த்தேன். ஆனா கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவகிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது மாமா. நானே வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரிங்க மாப்பிள்ள வீட்டில எல்லாம் என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாரும் ஒத்துக்கல. சரி அவன் வளர்ந்துட்டான், அதனால் அவனுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியணும்ல, அதனால் அவனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், தனியாக இப்போ பழைக்கணும்னு ஆசைப்பட்றான், போய் பழிச்சிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அப்பா நல்ல பக்குவமாக தான் எடுத்து சொல்லி புரிய வச்சாரு. அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா மட்டும் இல்லை, தம்பிங்க எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா தான் என் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கெல்லாம் தனி கொடுத்துன போக ஆசை இல்லை, உங்கள் பிள்ளைக்கு தான் தனி கொடுத்துன போக ஆசையாக இருக்குது, எனக்கு போகிறதுல இஷ்டம் இல்லைன்னு எல்லாருக்கிட்டேயும் என்னை விட்டு கொடுத்து பேசிட்டா. அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி போய் நிற்கிறேன், ஆனால் அவள் எனக்கு ஒன்றுனா நிற்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் இங்கேயே தனியாக இருந்து வளர்ந்தவ, அதனால் அத்தனை பேரை பார்த்தோன்னே அவளுக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் தனியாக வந்துட்டாக்க கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி எது தப்புன்னு சொல்கிறாளோ அது அவளே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம தனியாக வந்ததே சரிதான், அதனால தான் பிள்ளை குட்டி நம்மளுக்கு வீடு வாசல் எல்லாமே ஆச்சுன்னு சொல்லி அவள் உணர்வா. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் மாப்பிள்ள, கொஞ்சம் மீனாவை விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேணும்னா சாயங்காலம் வரும்போது இப்படியே வந்துட்டு போங்க, நான் மீனாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த, அதுக்கப்புறம் அதுக்கும் ஏதாச்சும் சொல்லவா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா மாப்பிள்ள, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, வீட்டுக்கு பால் காய்ச்சலான் இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரோம் மாப்பிள்ள. ஆமாம் இந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு, அவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மாப்பிள்ள தனியாக வர போகிறீங்க, கண்டிப்பாக போக போக எல்லாமே சரியாக போயிடும், நம்ம தனியாக வந்தது சரிதானே சொல்லி நீங்களும் மெயினாகவும் ஒரு நாள் உணர்த்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு ராஜியை கூட்டிகிட்டு கார் ஓட்ட சொல்லி கொடுக்கறதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ராஜியை கார் ஓட்ட சொல்லி கூப்பிடுறாங்க. இன்றைக்கி ஓட்டி தான் ஆகணுமா? என்ன இது கேள்வி? இல்லை மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, என்னால் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதை நினச்சி வீட்டில் நடக்கிறத நினச்சியா? இங்கே பாரு, அந்த வீட்டில் அக்கா தான் அண்ணி தான் உன்னை சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, உன்னை பக்கபலமாக நினச்சாங்க, ஆனால் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவங்க தனியாக போய் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால் போகட்டுமே விடு வாழட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அக்காவுக்கு தான் போக இஷ்டம் இல்லையே, ஆனால் அண்ணனுக்கு போக இஷ்டம் இருக்கல்ல, அண்ணன் கூட அண்ணி சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இருக்கட்டும் விடுவேன், அவங்கள ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம கூட ஒன்றா இருக்க தான் போகிறாங்க, அவங்களுக்கும் வாழ்க்கைனா என்னன்னு தெரியட்டோம்ல அப்படின்ற மாதிரி கதிர் ராஜுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஷீட்டில் உட்காடுறாங்க. அதுக்கு அடுத்ததா என்ன இன்றைக்கும் பிரேக் எது இன்ஜினியர் எதுன்னு நான் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி கீரை போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கீரை 2 பேரும் சேர்ந்து தான் ஒன்றாவே போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் வருது. சரி நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் தோணியிருக்கா? இந்த மாதிரினா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், இல்லைங்க உங்களுக்கு தனியாக போக ஆசை இருந்திருக்கா? அதெல்லாம் எங்கேயாவது பைக் எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும், இருந்துட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிடுறாங்க. இல்லை இப்போ மாமாவும் அக்காவும் முடிவு எடுத்திருக்காங்கல்ல, வெளியே போய் தனியாக தங்கணும், தன் வாழ்க்கையை தனியே பார்த்துக்கணுன்னு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு அந்த மாதிரி தோணுதில்லை, உனக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு அந்த மாதிரி எதுவும் இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்லேயே நீ தான் மாமா மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்க, எதை வச்சு சொல்கிற? இல்லை மாமாவை கூட 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 பேசிகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் சண்டையே போடுற, ஆனால் மாமாவுக்கு ஒன்றுனா உன்னால் தாங்கிக்கவே முடியறதில்ல, அது மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா யாரும் இல்லாத தனியாக இருந்து இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காரு, ஒரு விஷயத்த நீ அடிக்கடிக்கு யோசிச்சிருக்கிய இல்லை நீ பார்த்துருக்கியான்னு எனக்கு தெரியல,
நம்ம ஏதாவது கோயிலுக்கோ, இல்ல ஏதாவது ஃபங்ஷனுக்கோ எங்கேயாவது போணும்னா, அப்பாவும், அம்மாவும் முன்னாடி போவாங்க. பின்னாடி நம்பலாம் போறத பார்த்தோன்னே, அப்பாவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அத நீ பார்த்துருக்கியா? ஆனா அந்த அந்த விஷயத்த நான் உணர்ந்திருக்கேன். அப்பா முகத்துல அப்ப எவ்ளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? அது கண்கூடர பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது. அந்த அளவுக்கு அவரு அவ்ளோ சந்தோஷமா இருப்பாரு. ஆனா, இப்ப அண்ணன் வெளியில போறது அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டத்த குடுக்குது. அண்ணன் அத புரிஞ்சுக்காம ஏதேதோ பண்ணிட்டுருக்கு. பண்ணட்டும் விடு. கண்டிப்பா அப்பாவோட அருமை அண்ணனுக்கு புரிய வரும்போது, அண்ணன் திரும்பவும் அப்பா கிட்ட தான் வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் வந்து சொல்லிடுறாங்க, "உனக்கு தான் அந்த வீட்ல மாமா மேல ரொம்ப பாசம். அதெல்லாம் இல்ல. யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பாசமோ அந்த அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம். அப்பாவும் அதே மாரி தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. யார் எவ்வளோ வச்சிருக்காங்களோ அது எனக்கு தெரியல. ஆனா நீ தான் அப்பா மேல அதிகமா பாசம் வச்சிருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாரி நம்ம ராஜி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சக்திவேல், முத்துவேல் இவங்க எல்லாரும். அதுக்கு அடுத்து தான் நம்ம சுகன்யா வராங்க. சுகன்யா வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, அந்த வீட்ல என்னடி சாப்பாடு?" அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி கேட்கவும், "அந்த வீட்ட பத்தி பேசாதீங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தன தடவ தான் சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிறாங்க. "சுகன்யா இருந்துட்டு அந்த வீட்ட பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லலான்னு வந்திருக்கேனே, அது ரொம்ப நல்ல விஷயம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "அப்படியா? அப்படி என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எந்த விஷயம் இந்த வீட்ல நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி அந்த பாண்டியர் தலைய நிமிர்ந்து நடந்துட்டு இருந்தாரோ, இப்ப அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா தான் பேசேன்." அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்கவும், செந்திலும் மீனாவும் அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் குடுத்துருக்காங்களாம். அதனால தனி குடித்தனம் போக போறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே வீட்ல இருக்கிற மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "அப்படி போடு! என்னைக்காவது நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த நிகழ்வு இவ்வளோ சீக்கிரமா நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அந்த பாண்டியன் வந்து இப்படியே ஒவ்வொருத்தரா வெளியில கிளம்பி போயிடுவாங்க. நடுத்தெருவுல அந்த பாண்டியன் நிக்க தான் போறான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. காந்திமதி இத கேட்டோன்னே பயங்கரமா கோவப்படுறாங்க. யார நம்ம இப்படியெல்லாம் பேசுறோமோ, அது நமக்கே கூட நடக்கலாம். கொஞ்சம் வார்த்தைய அளந்து பேசுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வடிவு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாரும் அவங்கவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. "உங்க தம்பிக்கு ஏதாவது பண்ணலாம்ல? அவன பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். முதல்ல அவன இந்த வீட்டுக்கு வர சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. "கண்டிப்பா சொல்றேன். ஆனா அவரு மல்லிகை கடையில ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. மல்லிகை கடை ஒண்ணு பெருசா வச்சு குடுங்க." அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. "கண்டிப்பா வச்சு குடுக்குறோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கடையில வந்து எல்லாரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு லிஸ்ட் எடுத்து இதில முட்டை ஒண்ணு கட்டிடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. தங்கமயில் இருந்துட்டு, "முட்டைய நான் கட்டி தரேன் சித்தப்பா." அப்படின்னு சொல்லிட்டு முட்டைய எடுத்து கட்ட போறாங்க. ஆனா அவங்களுக்கு கட்டவே வரல. பாண்டியன் இருந்துட்டு, "டேய் பழனி எல்லாம் பார்த்துக்கோடா, கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மீனாவோட அப்பா இருந்துட்டு, "முட்டைய குடும்மா நான் கட்டுறேன். அதுலலாம் நான் பயங்கர எக்ஸ்பர்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுருட்டி இது உள்ள முட்டைய வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா நல்லா ஃபுல்லா கட்டம்போது வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைய கீழ போட்டு உடைச்சிறாரு. இத பார்த்த தங்கமயிலு, சரவணன், அதுக்கு அடுத்ததா பழனி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல தங்கமயிலோட அப்பாவை இனிமேலாச்சும் கடைக்குள்ள சேர்த்தாம வெளியே துரத்த போறாங்களா இல்லையன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.